ஸ்ரீ தேவி பாகவதம் 241 பகுதி. ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் தாபமும் துளசியின் பூஜையும். நாரத மாமுனிவரே, துளசி திவ்யமான பேரழகு வடிவத்துடன் சென்றபோது கங்கையும் லக்ஷ்மி தேவியும் சரஸ்வதி தேவியும் அவளை பார்த்தனர். அவளின் பேரழகு சரஸ்வதியை பொறாமை கொள்ள வைத்தது. அதனால் சரஸ்வதி தேவி துளசியை அடித்தாள். அதனால் அவள் துளசி வனத்திற்கு சென்று மறைந்திருந்தாள். அதனால் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் சரஸ்வதியின் மனம் அமைதி அடைவதற்காக அவளோடு சரச சல்லாபங்கள் செய்து அவளை சாந்தப்படுத்திவிட்டு துளசியின் பெருமைகளை கூறினார். பின் துளசி வனத்திற்கு சென்று துளசியை மந்திரங்களினால் ஆராதித்தார். மலர்களை கொண்டு வழிபாடு செய்து தூபதீபம் காட்டி நெய்வேத்தியம் முதலான உபச்சரணைகளை செய்தார். துளசியை பூஜித்த பின் அதன் சிவ இலையை தலையில் வைத்து கொள்ள வேண்டும். அது சகல சித்திகளையும் முக்தியையும் கொடுக்கும். துளசி வழிபாட்டை கார்த்திகை மாதம் பௌர்ணமி தினத்தில் செய்பவர்களின் குறைகள் யாவும் தீர்ந்து அவர்கள் சகல யோகங்களையும் பெறுவர் என்று நாராயணர் கூறினார். 241 பகுதி நிறைவடைந்தது.